ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீராஸ் ஃபேமிலி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இந்த ஆண்டு பொற்காலமாக அமைய இறைவனை வேண்டுகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். திக்ஸா ஆப் மூலியமாக சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரைனிங் கோர்ஸை ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு திக்ஸா ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ திக்ஸா ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கீழே கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே லாகின் இருக்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணியும் போகலாம், இல்லைன்னா மேலே சர்ச் பண்ணியும் போகலாம். இப்போ மேலே சர்ச் பாக்ஸில் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்கூல் சேஃப்டின்னு ஃபஸ்ட்டு இது வருதா. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் கோர்ஸ் அப்படின்றது வரும். ஸோ க்ரீன் கலர் வந்துருச்சா, அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லாகின் கேட்கும். ஸோ லாகினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெல்கம் டு திக்ஸா லாகின் அப்படின்ற பேஜுக்கு வந்துடும். ஸோ இங்கே உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட வேண்டாம். கீழே அதுக்கு பதிலாக லாகின் வித் ஸ்டேட் சிஸ்டம்னு இருக்கா. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஸ்டேட்டை சூஸ் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கல்வி மேலாண்மை தகவல் மையம் அப்படின்ற பேஜுக்கு வந்துடும். அதாவது எம்இஸ் பேஜுக்கு வந்துடும். இங்கே என்ன பண்ணணும்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணணும். ஸோ யூசர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுக்கப்பட்ட எம்இஸோட யூசர் நேம், அதாவது 8 இலக்க எண் இருக்குல்ல, அந்த 8 இலக்க எண்ணை போட்டு உங்களோட பாஸ்வேர்டை போடுங்க. ஸோ போட்டு கீழே லாகின்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். வி ஆர் கெட்டிங் திங்ஸ் ரெடி, ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் லேர்னிங்னு இருக்கா. ஸோ நீங்கள் அந்த ஸ்டார்ட் லேர்னிங்கும் கிளிக் பண்ணி போகலாம். கீழே இல்லைனா கீழே ஒவ்வொரு மாடல்ஸாக இருக்கா. ஸோ ஒவ்வொரு மாடல்ஸாகவும் போகலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாடல் ஓவர்வியூ கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்னா கண்டென்ட் எனக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் கண்டென்ட் லோட் ஆகிட்டு நான் ஒவ்வொரு கண்டென்ட்டாக ரீட் பண்ணுவேன். ஸோ இதையே அப்படியே கண்டினியூ பண்ணணும்னா கோ நெக்ஸ்ட்டு கொடுங்க, இல்லைன்னா பேக் வந்துடுங்க. நான் பேக் வந்துடுறேன், ஓகே கொடுத்து. இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ மேலே 0% இருந்தது 4% கம்ப்ளீட்டானு வந்திருக்கா. இப்படிமா நீங்கள் கீழே இருக்க எல்லா மாடல்ஸையும், அதாவது மாடல் ஓவர்வியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, இந்த கீழே இருக்க எல்லா மாடல்ஸையும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே வரணும். இஃப் இன்கேஸ் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக என்ன வரும்னா யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் திஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செக்ஷன் 5 டிஃபால்ட்டாக அவங்க இப்போ முடிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதை முடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.